வணக்கம். விண்வெளி மருத்துவத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். விண்வெளி மருத்துவம், வெங்கடேசனுடைய உணவில்லா மருத்துவம், வெங்கடேசனுடைய ஈர்ப்பு விசை மின்சாரம், வெங்கடேசனுடைய பல பல்நோக்கு திட்டங்கள். வெங்கடேசன் என்பவர் மன்னார்குடியை சார்ந்தவர். அவர் மன்னார்குடியில் இருக்கிற நூலகத்தில் ஒரு 15-16 வயதிலே இருக்கும் பொழுது அப்போ அனைத்து நூல்களையும் கற்று தேர்ந்தவர். நூலகத்தில் இருக்கிற ஏராளமான செய்திகளை படித்தவர். அவர் சிறு வயதிலேயே விஞ்ஞானத்தை பற்றியெல்லாம் சிந்தித்திருக்கிறார். சித்தர்கள் நூல்களை படித்திருக்கிறார். செலவே இல்லாமல் சென்னையில் உள்ள கிண்டி பொறியியல் கல்லூரியில் கட்டிட பொறியாளராக மாறியிருக்கிறார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறையில் பொறியாளராக இருந்திருக்கிறார். கையூற்று தானாக மேசையில் வந்து விழுகின்ற பொழுது ரொம்ப கொடுமை. 60 அவர் பொறியாளர் ஆகிவிட்டார். அதற்கு பிறகு அவர் அந்த மேசைக்கு அடியில் அந்த கையூட்டு வருகின்ற பொழுது அதை பிடித்து அதை பெறாமல் பதவி விலகி பொறுப்பிலிருந்து விலகி வளைகுடா நாட்டுக்கு சென்றவர். வளைகுடா நாட்டுக்கு சென்று தன் அறிவை பயன்படுத்தி கட்டடங்களை கட்டி பொருளீட்டி குடும்பத்தை நடத்தியிருக்கார். பிறகு இந்தியா வந்திருக்கிறார். இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் சென்று இமயமலை பகுதிகளில் சென்று கட்டடங்களை கட்டியிருக்கிறார். தனியார் துறையில் வேலை செய்திருக்கிறார். பிறகு எல்ஐசி மதிப்பினர் என்று சொல்வார்கள், எல்ஐசி வேல்யூவர் என்று சொல்வார்கள், அதில் கொஞ்சம் பணிபுரிந்திருக்கிறார். பிறகு நாகப்பட்டினத்தில் இருக்கிற வாலிவளத்தில் இருக்கிற தொழில்நுட்ப கல்லூரியில் பேராசிரியராக இருந்திருக்கிறார். அங்கு தான் அந்த ஈர்ப்பு விசை, இந்த க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் என்ஜின் என்று சொல்லக்கூடிய நீர் உட்சுழற்சி இயந்திரம், அது விண்வெளியில் கடும் கொடலில் வேலை செய்யக்கூடியது. அங்கே வீடுகளை கட்டி புது காலனிகள் அமைத்து வாழுகின்ற அமைப்பு. ஆக நமக்கான கருவிகளை நாமளே படைத்து கொண்டு ஜீரண நீரை நிறுத்தி பழகி இயற்கை சக்தியில் வாழாத யாரும் அட்டமாசித்து அடிப்படையில் வாழ வேண்டும். மேற்கு நாட்டு மதங்களும் மேற்கு நாட்டு சித்தாந்தங்களும் கொஞ்சம் அருள் கூர்ந்து இந்த மருத்துவத்தை, இந்த பரிணாம அறிவியல் மருத்துவத்தை சிந்திக்க வேண்டும். இது முழுக்க பரிணாம அறிவியல் அடிப்படையிலானது. தமிழில் மறைந்திருக்கிற அந்த வேர்ச்சொல்லை ஆய்வு செய்து, தமிழில் 2000 ஆண்டுகளாக திருக்குறளில் மறைந்திருக்கிற வேர்ச்சொல், ஒரு 7-8000 ஆண்டுகளாக திருக்குறளுக்கு முந்தியது திருமந்திரம். ஆக அதில் இருக்கிற 575வது பாடல், 576வது பாடல், இதில் இருக்கிற வேர்ச்சொல்லை ஆராய்ச்சி செய்து வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடித்தார். வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடித்ததான் இந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்துவது. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 6 உறுப்புகள் இயற்கையாகவே சாந்தமடைந்திருக்கின்றன. ஆண்களுக்கு மார்பு காம்பு, தோல் மேலே இருக்கிற முடிகள், அப்புறம் இங்கே சிங்கப்பல்னு சொல்லுவாங்க, விஸ்டம் டீத் என்று சொல்லுவாங்க சிங்கப்பல், இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த கண் ஓரத்தில் இருக்கிற விழிச்சவ்வு, அப்புறம் 32வது எலும்பு வாழெலும்பு, 6 உள்ளே இருக்கிற ஜீரணநீர் ஒட்டுக்குடல் அப்பெண்டிக்ஸ், 6 அப்பெண்டிக்ஸ், மன்னிக்கவும் 6 அப்பெண்டிக்ஸ், 7 ஜீரணநீர். அது ஒரு விஷ நீர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உலக சுகாதாரம் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட் பாய்சன் சொல்லுது. ஃபுட் பாய்சன் சொல்கிறத விட ஃபுட் இஸ் பாய்சன் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். 2 பெயர் சொற்களுக்கு நடுவில் ஒரு என்ன இருக்க வேண்டும், ஒரு இணைப்பு சொல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பொருள் புரியும். ஆக இணைப்பு சொல், ஒரு துணை வெர்பு, வினை இருக்க வேண்டும். துணை ஆக்சிலரி வெர்புமாங்க. ஈஸுங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்பு, துணை வினை சொல்னு சொல்லக்கூடியது, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக ஃபுட் இஸ் பாய்சன் சொன்னால் அந்த வாக்கியம், அந்த சென்டென்ஸ் முழுமை பெறுகிறது. ஃபுட் பாய்சன் என்பது வேறு, ஃபுட் இஸ் பாய்சன் என்பது வேறு. ஃபுட் பாய்சன் சொன்னால் கொஞ்சம் பொருள் குறைவாக இருக்கும், ஃபுட் இஸ் பாய்சன் என்று சொன்னால் பொருள் நிறைந்ததாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தெரியாதவர்களும் சரியே, ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொள்ளாதவரும் சரியே, தமிழ் பேச்சு வழக்காக தாய்மொழியாக கொண்டவர்கள் 199 பேருக்கு தமிழ் இருக்கிற உயிரெழுத்து தெரியறதில்லை, மெய்யெழுத்து தெரியறதில்லை. பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு தமிழே தெரியல. இந்த 20 ஆண்டுகளாக தமிழை மறந்த பாவிகளாக இருக்கிறார்கள். இது காரணமே வெள்ளைக்கார முண்டங்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறையும். வெள்ளைக்கார முண்டங்கள் எந்தெந்த நாட்டில் போனாங்களோ அந்த நாட்டினுடைய தாய்மொழியெல்லாம் அழிந்து போய்விட்டன.
நல்ல வேளையாக எல்லா தாய்மொழியும் அழிந்து தமிழ் மொழி இயற்கையாகவே அதுக்கு பாதுகாக்க இருக்கிற காரணத்தினால யார் வந்தாலும் அழிக்க முடியாது. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குழந்தை, தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தை தமிழே படிக்கலாம் கூட, 15 வயசு 16 வயசு 17 வயசு வரைக்கும் தமிழே படிக்கலன்னு வச்சாங்க இல்லைன்னா கூட இந்த தமிழ் புத்தகத்தை எழுத்துக்கூட்டி படிச்சிடலாம். 10 நாளில் உயிரெழுத்தையும் 10 நாளில் மெய்யெழுத்தையும் மனப்பாடம் பண்ணிடலாம். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 12 ஆக 30 எழுத்துக்கள் இருக்குது. கூட்டெழுத்து 216 எழுத்து இருக்குது. அதில் வேறு அடிப்படையே 30 எழுத்து தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆயுத எழுத்து ஒன்று இருக்குது, 37 எழுத்து, கூடுதலாக ஏதாவது இருக்கலாம். ஆக 33 ஒளி குறிப்பு 33 ஒளிக்குறிப்புக்கு மேல் தமிழில் இல்லை. ஆனால் வயிற்று ஒலிக்காக மட்டுமே தமிழில் இருந்து பிறந்த இன்னொரு மொழி தான் சமஸ்கிருதம், தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மொழி. அது வேறு தொழில்நுட்பத்திற்காக. சில மாந்தர்களை தேவர்கள் என்று சொல்வோம், சில மாந்தர்களை தெய்வம் என்று சொல்வோம், சில மாந்தர்களை மேலானவர் என்று சொல்வோம், சில மாந்தர்களை மேதகு என்று சொல்வோம். அந்த மாதிரி அவர்களுக்கு மட்டும் அவர்களை விருப்பப்பட்டு கூப்பிடுவதற்காக தமிழர்களால் உருவாக்கப்பட்டதான் அந்த மொழி. அது அவர்களுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட மொழி. அதுக்கு எழுத்தோசை கிடையாது, ஒன்று சொல்லோசை மட்டும்தான். அந்த அடிவயிற்று மொழிக்காக அது உருவாக்கப்பட்டது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது கட்டாயம் கிடையாது. அதில் இருக்கிற செய்தியெல்லாம் மொழி மாற்றம் செய்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ சமஸ்கிருதம் என்று தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஆதி மொழி என்று நீங்கள் மண்டையில் ஏற்றிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. அது படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதில் இருக்கிற செயலையெல்லாம் நம்ம இதில் கொண்டு போட்டாச்சு. ஆக அது இலக்கண காப்பு இருக்குது, அதையும் அடிக்க முடியாது. அதுவும் பாணினியம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கண காப்பு, அதுவும் தமிழர்கள் தான். இதில் ஆச்சரியம் என்ன கேட்டிங்கன்னா, திருமூலரும் பதஞ்சலியும் ஒரே குருகுலத்தில் பாடம் படித்தவங்க. திருமூலரும் பதஞ்சலி. நந்தியின் அருளால் நாதனாம் பேர் பெற்றோம். நந்திகள் 4 சிவயோக மாமுனி. மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர். அதாவது நந்திகள் 4 சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு என்மரு மாமை என்று குரு பாரம்பரியத்தில் 64வது. நீங்கள் திருப்பனந்தாள் காசி மடத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். திருப்பனந்தாள் காசி மடத்திலிருந்து வரக்கூடிய திருமந்திரத்தை வாங்கி படித்து பாருங்கள். அதில் குரு பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தன்னுடைய குருவான நந்தியம் பெருமாளையும் சொல்லியிருக்கார். தன்னோடு யார் படித்தார்கள் என்பதும் திருமணம் பதிவு செஞ்சிருக்கார். ஆக இதுதான் ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் உள்ள ஒரு உண்மையான மேதகமான நிலை. தான் என்னோடு யார் யார் படித்தார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்று அப்படி இல்லை. நல்ல கருத்துக்கெல்லாம் உள்வாங்கி கொண்டு கயவர்களாக நடிப்பது தான் இன்று நடிப்பாகிறது. காரணம் இந்த மதிப்பெண் கல்வி முறை. வெறுமனே பணம் பொருள் ஈட்ட வேண்டும் என்கிற வெறி இருக்கிற காரணத்தினால இயற்கை பழக்கத்தையும் கெடுத்திருக்காங்க. இயற்கை உணவையும் கெடுத்தவர்கள் தான் இந்த இயற்கை உணவு விபச்சாரிகள் கூட வெறுமனே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இயற்கை உணவும் கண்டுபிடி தின்னுக்கலாங்கிற மாதிரி தப்பாக சொல்கிறாங்க. எந்த உணவுப் பொருளையும் கண்டுபிடி திங்கக்கூடாது என்பது அது விபச்சாரத்தன்மை, ஒரு ஒழுக்கம் இல்லாத தன்மை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நோய் ஒருத்தன் சாக்க போகிறான்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த மருந்துக்கெல்லாம் கட்டுப்படாது, நீங்கள் அவர் விருப்பம் போல் தின்ன கொடுங்கன்றுவாங்க. ஏற்கனவே விருப்பம் போல் ஒழுக்கம் இல்லாமல் தின்னுதாண்ட இந்த நோய் வந்துச்சு. அப்புறம் அவர் சாக போகிறாரு, நீங்கள் விருப்பம் போல் உணவே கொடுங்காமாங்க. இப்போ இங்கே தான் ஒழுக்கம் இல்லாதபடி அவர் கொடுத்துட்டு போயிடுங்க. அப்படி விருப்பம் போல் திருட்டு சாகட்டும்ன்றுவாங்க. விருப்பம் போல் தின்னுட்டு தாண்டா நோய் வந்தது, கடைசி காலத்தையாவது ஒழுக்கமாயிடான்னு சொல்கிறத விட்டு போட்டு அவருக்கு நாள் செத்து போயிடுவாருங்க, அவர் நினைக்கிறதெல்லாம் கொடுத்து சாகடிச்சிருங்கன்னு மறைமுகமாக சொல்லி அனுப்புறது. கொஞ்சம் கூட அறிவு வேண்டாம், மான வேண்டாம், சூடு சுரணை வேண்டாமான்னு நான் கேட்குறேன். அதை தான் சொல்கிறேன். அந்த தூய்மையை எப்போ வேணாலும் பண்ணலாம். நான் கூட இன்றைக்கி என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நேந்திரம் பழத்தை சுட்டு சாப்பிட்ருக்கேன். அதில் லேசாக விஷம் இருக்குது, நடுவில் லேசாக அந்த நேந்திர பழத்தில் இருக்கிற மஞ்சள் நடுவில் படிஞ்சிருக்கு. நேந்திரம் பழத்தில் நல்லா மஞ்சளாக இருக்கும். அதனால் நீங்கள் பயங்கரமாக சுத்தமாகும். அன்னப்பாய் சுத்தப்படுத்துறதுல நேந்திரம் பழம் ஆனால் ஏற்கனவே பயிற்சி பெற்று நடுநிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டியது புரிஞ்சுக்கணும். அவங்க மட்டும்தான் முயற்சி பண்ணணும். ஆகாரத்தை வலிச்சு திங்கிறவனும் ஆரோக்கியத்தை பெற முடியாது, திடீர்னு ஆகாரத்தை நிறுக்கிறதும் முடியாது. ஆக அந்த ஆகாரத்தை உடனடியாக நிறுத்தினாலும் கூட இந்த அன்னப்பாதையில் மஞ்சளாக வெள்ளையாக கருப்பாக படிவதற்கு நீங்கள் வெங்கடேசன் சொல்லக்கூடிய மருந்தடிக்காத கீரை காய்கறி, அவர் வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார். அந்த ஜீரநீரை சாந்தப்படுத்துறதும் 6 மாதத்துக்குள் உடல் எப்படி மாறிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார். தான் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். 225ஆம் பக்கத்தில் ஏறத்தாழ 200 கையெழுத்து பதிப்பு,
நகல் பதிப்பு, படி கையெழுத்து பதிப்பு, அப்புறம் படியை எடுத்த பதிப்பு, அதுக்கப்புறம் அச்சு பதிப்புன்னு ஒரு கிட்டத்தட்ட 6 வடிவமாக மாறி இருக்கிறது. ஆக கிட்டத்தட்ட ஏறத்தாழ 230 பக்கம் உடைய இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தா தான் ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். 230 பக்கம் புரியுதுங்களா? 230. ஆக 353வது குறளை சொல்லிவிட்டு இந்த பதிப்பை நிறைவு செய்கிறேன். 353வது குறளை பார்த்தீங்கன்னா, ஐயத்து நீங்கு தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனைய துடைத்தும்பார். அதாவது சந்தேகமற்ற நிலையில், ஐயமற்ற நிலையில் ஒரு மனிதனுக்கு விண்வெளியானது கிட்டத்தில் இருக்கும் எழுதுவார். நனி என்று சொன்னால் 2 பொருள் இருக்குது. அதாவது 3 சுழி போட்டு பேசினா நனின்னு பேர், பக்கத்தே, அருகே, அருகாமையில் அப்படின்ற பொருள். இன்னும் 2 சுழி போட்டு நீ போட்டோம்னா மிகுதியாக அப்படின்னு அர்த்தம் இருக்கு. நனி பசு பொழியும் பாலும், நனி பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும் என்று கவி குயில் பாவேந்தர் சொல்வார். இந்த நனி பசு பொழியும் பாலும் என்று சொன்னால் நிறைந்த பாலை தரக்கூடிய பசு என்று பொருள். இந்த இடத்துல நனி. ஆனால் இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஐயத்து நீங்க தெளிதார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. இந்த நனி என்று சொன்னால் அருகே, கிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அணியமாக நனி என்று சொன்னால் இந்த இடத்துல இந்த நனிக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சளி நீங்கினால், ஐயம் நீங்கினால், ஐயம் நீங்கினால் நீங்கள் பூமியை விட ஆகாயம் அருகில் இருக்கும் என்று பதிவு செஞ்சிருக்கார். இது எப்பேற்பட்ட விண்வெளி தத்துவம் தெரியுமா? இதை கூட இந்த 353வது குறளை பற்றி மறைந்த முதல்வர் ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்தபொழுது, அப்பொழுது அவர் காலத்தில் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு சென்றவர் ராகேஷ் சர்மா. அவர் இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார். இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா பூரா சுற்றுப்பயணம் போகும்பொழுது தமிழ் மாநிலத்துக்கு வரும்பொழுது அவரை வரவேற்பதற்காகவும் அவர் கூட ரஷ்ய விண்வெளி வீரர்கள் வர்றாங்க. அப்பொழுது தமிழ்துறை சார்பாக ஒரு ஆங்கிலத்தில் தமிழில் ஒரு திருக்குறள் எழுதி வைக்க சொல்கிறார். பாருங்கள், உண்மையாலும் ஒரு ரோசம் உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர்கள் வர்றாங்க, அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு திருக்குறள் எழுதி வைக்க சொல்லும்போது அப்போ தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக அவை நடராசன் என்று நினைக்கிறேன், இருக்கலாம், அந்த தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக இந்த 353வது குறள் தமிழ், ஆங்கிலம், அப்புறம் ரஷ்ய மொழியில் எழுதியிருக்காங்க. அதுக்கு அதை படித்து பார்த்த ரஷ்ய வீரர்கள், அந்த விண்வெளி அறிஞர்கள், என்ன 353 ஐயம் நீங்கினால் ஆகாயம் பக்கத்தால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இதை எழுதியவர் யார் என்று கேட்கும் பொழுது அது எழுதியவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு புலவர் என்று சொல்லியிருக்காங்க. அட முண்டங்களா, புலனாய்ந்து உரைப்பவன் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற இயற்கை சட்டங்களையெல்லாம் புலவர்னு சொன்னால் சகல ஆயங்களில் 64 தெரிந்தவர்னு பேர்த்தோம். இயற்பியல் அறிந்தவர், வேதியியல் அறிந்தவர், உயிரியல் அறிந்தவர். இந்த தமிழ் முண்டங்கள் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா வெறும்னு புலவர்ன்ட்டாங்க. அவர் மெய்யியல் அறிவர் அப்படின்னு சொல்லியிருக்கணும், ஃபிலாசபர்னு சொல்லியிருக்கணும், தத்துவவாதின்னு சொல்லியிருக்கணும். இப்படியெல்லாம் நல்ல அர்த்தம், புலவருக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. புலனாய்ந்து உரைத்தல், இயற்கை சட்டத்தில் உரைத்தல், இப்படிலாம் சொல்கிறது. ஆக அவர் இந்த இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு எழுதியிருக்காரு. அதை பார்த்தோன்னா ரஷ்ய வீரர்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. எப்படி ஐயம் நீங்கினால் விண்வெளியை அடைய முடியும், விண்வெளியில் பக்கத்தால் இருக்கும்னு சொல்கிறீங்களா? நாங்கள் 1950களில் தானே இதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் இப்படி ஐயம் நீங்கினால், சந்தேகம் நீங்கினால் வானத்தை வசப்படுத்த முடியும், வானம் அருகில் இருக்குன்னு சொல்கிறது எந்த உலகத்திலும் இல்லாத தத்துவம். ஆகினால் இவர் ஒரு மிகப்பெரிய விண்வெளி விஞ்ஞானியாகவோ அல்லது விஞ்ஞானியாக இருக்கலாம், உங்களுக்கு அவர் புலவராக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அடிப்படை செய்தி, அடிப்படை அரிச்சுவடியே இதுதான். எங்களுக்கு சந்தேகம் நீங்கினால்தான் விண்வெளிக்கு போக முடியும், நாங்களே சொந்தமாக முடிவெடுக்கணும். இதெல்லாம் எங்கள் விண்வெளித்துறை சொல்லி தருவாங்க. ஆனால் திருவள்ளுவருக்கு எப்படி தெரிந்தது, வியப்பாக இருக்கிறது என்று பதிவு செஞ்சுருக்காங்க. ஆகையினால இந்த விண்வெளி மருத்துவம் தான் நமக்கு சிறந்தது. உலகத்தில் அவர் வழியே இல்லை. ஆக இந்த திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீருணவு முறை, திருவள்ளுவர் நீருணவு முறையை சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு வெங்கடேஸ்வரங்கிற விஞ்ஞானி 2000 ஆண்டுகள் பின்பாக கண்டுபிடிக்கிறார். இன்னும் தமிழ் துறைக்கு இது தெரியாது. என்ன பண்ணுறது? தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வருதல் வேண்டுங்கிறாரு. முன்னாடி இருந்தாங்க, கருணாநிதி இருந்தார், அப்புறம் அண்ணாதுரை இருந்தார், அப்புறம் யாருமே எல்லாம் தமிழ் முண்டங்களும் அரைவேக்காட்டு முண்டங்கள் தான் இருந்திருக்கிறாங்க. சரி, இனிமேலே நாம் திருந்துவோம், பசித்தாகத்தை கட்டுப்படுத்துவோம், இயற்கை சக்தியில் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.